இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அந்த சுற்றுப்பயணம்லாம் அறிவிச்சிருந்தாரு. இப்போ அதன்படி திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். அதை பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சிகளில். அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தா எனக்கு எனக்கு ஒரே சிரிப்பு சார். நான் சொன்னதை திருப்பி சொல்றாங்க. அது டாப் லெவல்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினார் தான் சொல்றாரு, இவங்க இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு ரொம்ப சேஃப்டி அப்படின்னு சொல்லி. இவங்க இருக்க வரைக்கும் ஆளுங்கட்சியில திமுக நீடிக்கும்ன்றது அவங்க ஒரு நம்பகமா இருக்காங்க இல்லைங்களா? அதனால டெஃபினட்டா இப்படிதான் போகும்னு. ஆனா இன்னைக்கு திருச்சியில மறுபடியும் களை கட்டிடுச்சு சார். நீங்க என்ன சொன்னாலும் சரி, சில பேருக்கு இந்த வயிற்றுச்சல்ல சொல்லுவோம் உக்காந்துக்கிட்டு, அது வர கூட்டம் ஓட்டு போடுமா, அதெல்லாம் சைட்ல இருந்து வேடிக்கை பார்க்கும், அது ஓட்டா மாறுமா, ரசிகர்கள் ஓட்டு போடுவார்களா? அவன் அறிவு இருந்து பேசுறானா, அறிவை வித்துட்டு பேசுறானா, வேணும்னு பேசுறானா எனக்கு தெரியாது. எனவே விஜய் வேண்டியவர் இல்லை, தாவேகாவினுடைய தலைவர் சார். ஒரு லீடர் வரார் அப்படின்னு உடனே அவ்வளவு எழுச்சி லட்சக்கணக்கில் சேர்றாங்க. ஊர்வலம் போகுது சார். அது பெரிய பேரணியா போகுது. போலீஸ் கண்டிஷன்லாம் மீறி போயிட்டு இருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய கூட்டம் பின்னாடி போறது ஓட்டு போடாம என்னத்துக்கு போகும்? யாருக்கோ வேட்டு வைக்கிறதுக்கு ஓட்டு போட கூட்டம் தான் அது. யாருக்கோ வேட்டு வைக்க போகுது அந்த கூட்டம், இங்க ஓட்டு போட போகுது விஜய்க்கு. அது என்ன ஊத்தி முழுவுடுது? வர்றவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களாம், அவருக்கு நல்ல ஆலோசகர் இருக்கிறாரா? என்ன நீ என்ன வயிறு எறிகிற வெங்காயம்? வளரட்டுமே விட. ஒரு கட்சி வளர்ந்தா, கட்சி வளர வளர எடப்பாடி கம்ப்ளீட்டா காலி, 4வது இடம்னு சொல்லிட்டேன் நான். பாதிக்கப்படுறது எடப்பாடி பழனிசாமி தானேங்க. எல்லா ஓட்டும் கம்ப்ளீட்டா ஏடிஎம்கே ஓட்டு போதான் போகுது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படதான் போகுது. பார்த்துட்டு நடக்குதா இல்லையான்னு. ஆகவே எங்களுடைய வெறுப்பு, எங்களுடைய பிரிவினை, எல்லோரும் பிரிந்து நிற்பதெல்லாம் விஜய்க்கு சாதகமாக தான் போவோம். அப்புறம் இப்படிதான் ஒரு இளைஞர் பட்டாரம் கூட்டம் கூடும். அதுல கிண்டல் வேற. அதுல அவருக்கு அவர் எல்லாம் ஐடியா பண்ணிட்டாரா, ஸ்ட்ரக்சர் போட்டாரா, அவருக்கு எல்லாம் எப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாரா? இதெல்லாம் சார், இவ்வளவு முட்டாள்கள் இருக்காங்களேன்னு எனக்கு வேதனையா இருக்கு. ஒரு ஆளை பார்க்கறதுக்கு வர கூட்டம் மாத்திரம் இல்லை சார், இது ஓட்டா மாறாதுன்றதுலாம் வேற கதை. ஊர்வலமா பின்னாடி போவாங்களா? அவன் மடையவனு டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறி நின்றுருக்கான் பைத்தியக்காரன். அவனுக்கு கீழே இறங்கடானா இறங்குன்றாங்க. இப்போ எவ்வளோ ஆர்வமாக போய் நிற்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு வரணும்னா அப்புறம் திரும்பி சாயங்காலம் வரைக்கும் அந்த ஏதோ ஒரு இடம் மரக்கடை இன்னும் அந்த இடத்துக்கு போகவே முடியாமல் அப்படியே நீ மிதந்து போனால் அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்களாம் ஓட்டு போட வராதவங்களா? காதில் பூ வச்சுட்டு இருக்கவங்க அப்படி சொல்லுவோம். ஆகாத்து ஏதாவது பேசக்கூடாது. அது ஆபத்து, அபாயமணி,